12th ஸ்டாண்டர்டோடைய ப்ராக்டிகல்ஸ்க்கு உரிய கால்குலேஷன் எப்படி போடுறதுன்றது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் 3 வீடியோ பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் மீட்டர் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர், அதுக்கப்புறம் பொட்டன்ஷியோமீட்டர் 3 போட்டுவிட்டு நம்ம 4வதாக பார்த்திங்கன்னா முப்பட்டக பொருளின் ஒளி விலகல் எண் கண்டறிதல். நிறமாலை மானியை பயன்படுத்தி முப்பட்டகத்திற்கான ஒளி விலகல் எண்ணை கணக்கிடல். ரைட், refractive index of the material of the prism to determine the refractive index of the material of a prism using spectrometer. Right, இதை கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், இப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இதான் அதுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உரிய ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலா. இதான் ஃபார்முலா. மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ ப்ளஸ் டி பை 2. அதாவது ஏ அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், டின்றது மினிமம் டீவியேஷன் ஆங்கிள். ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த ஆட் பண்ண வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி அதுக்கு சைன் மதிப்பு எடுக்கணும் வந்துட்டு. சரியா, அதுக்கு சைன் மதிப்பு எடுக்கணும். ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் வந்து ஏ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசத்தை 2ஆல் டிவைட் பண்ணி அதுக்கு சைன் எடுத்து இந்த வேல்யூவும் டிவைட் பண்ணால் வில் கெட் மியூ. அப்போ இந்த ஃபார்முலாவில் என்னென்ன இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், இன்னொன்று டி. ஸோ அப்போ 2 அட்டவணை நமக்கு இதுக்கு தேவைப்படுது. இதோ இதுக்கான அந்த பிக்சர் தான் வந்து ரைட். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோன்னா இது ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் கண்டுபிடிக்கிறதுக்கான அட்டவணை இது. அதுக்கப்புறம் அந்த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன், அதாவது சிறும திசை மாற்று கோணத்திற்கான ஆங்கிள். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இந்த அட்டவணை பார்த்து புரிஞ்சுங்க. தனித்தனியாக பண்ணால் வீடியோஸோட எண்ணிக்கை அதிகரிக்கும் வந்து. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அட்டவணை, அப்புறம் டியை கண்டுபிடிக்கிற அட்டவணை. அப்புறம் ஏவும் டியும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணால் நம்ம வந்து we can find out இந்த மியூவை கண்டுபிடிச்சிடலாம். ரைட், இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இந்த வேல்யூவை நான் முதல்ல எப்படி ப்ராக்டிக்கல் பண்ணி அப்சர்வேலையே என்ன பண்ணுவோம், ப்ராக்டிக்கல் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த ரீடிங் எடுத்துருவோம். ரீடிங் எடுத்து இந்த ஃபில் பண்ணிடுவோம் இல்லையா, குறிப்பிட்ட பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுவோம், டேபிள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் கால்குலேஷன் போடுவோம் இல்லையா. முதல்ல இந்த வேல்யூ என்னன்னு நம்ம கொடுத்துருவோம். நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராக்டிக்கல் பண்ணி இந்த அப்பேரடஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ரீடிங்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரீடிங்னா டேபிள் 1ல் இதே மாதிரி ரிஃப்ளெக்டட் ரே இமேஜ் ஃப்ரம் ஃபேஸ் 1, அதில் வந்து வெர்னியர் ஏவுக்கு அதனுடைய மெயின் ஸ்கேல் ரீடிங், அதனோட வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். அப்புறம் இதே ரேவுக்கு இருக்கு இல்லையா, அந்த ஒன் சைடு ரே இருக்கு இல்லையா, இந்த ரேவுக்கு வந்து 2 ரீடிங் இருப்போம் வந்து. 2வது ரீடிங் அடுத்த வெர்னியர் பி எவ்வளவுனா 226.5 டிகிரி 16. ஓகே, வெர்னியர் கோஇன்சிடென்ஸ் 16. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது வந்து இந்த டெலஸ்கோப்பை கொண்டு போயிட்டு இன்னொரு சைடு வச்சு அதர் சைடு வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, அடுத்த ஃபேஸில் வைக்கும்பொழுது ஒரு ஃபேஸில் ஒரு ரீடிங், இன்னொரு ஃபேஸில் வைக்கும்பொழுது இந்த செட் 2 ரீடிங் கிடைக்கும் 165.5 டிகிரி. அதுக்கப்புறம் வெர்னியர் விஎஸ்சி வெர்னியர் ஸ்கேல்ஸ் கோஇன்சிடென்ஸ் வந்து 2. அதுக்கப்புறம் வெர்னியர் பி இருக்கு இல்லையா, அதே அடுத்த ஃபேஸில் செகண்ட் ஃபேஸோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா 346.5 டிகிரி. இது வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் பார்த்திங்கன்னா 4ன்னு வருது. ரைட், இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இதை கம்ப்ளீட்டாக இதை ஃபில் பண்ண போகிறோம். இந்த டெலஸ்கோப் ரீடிங்கை ஃபில் பண்ண போகிறோம். இங்கேயும் டெலஸ்கோப் இந்த காலத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். அப்போ டெலஸ்கோப் ரீடிங்க்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்களா, மெயின் எம்எஸ்ஆர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு இதோ இங்கே ஒரு சாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்முலா எடுத்து இங்கே எழுதிக்கலாம் நம்ம வந்து. ரைட், இந்த எம்எஸ்ஆர் தான், இந்த எம்ஐல 46.5 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதான் வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸில் வெர்னியர் கோல் ஒன்றிப்பு வந்து 13, மீச்சிட்டளவு 1. அப்போ 13 1 மினிட்டால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது, 13 மினிட்னு வரும். அப்போ 46.5 டிகிரி 13 மினிட். அதை எடுத்து நம்ம இங்கே எழுதணும். சரி, இந்த 1 மினிட் எப்படி இது லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we can see here. அப்போ லீஸ் கவுண்ட்னு அப்படி எடுத்துக்கின்னு வச்சுக்கலாங்க. என்னன்னா லீஸ் கவுண்ட் ஈக்குவல் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்லேருந்து ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கழிக்கணும்.
அப்போ ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ½ டிகிரி அல்லது 30 மினிட், 30 மினிட். இப்போ என்ன பண்ணுறோம், லீஸ் கவுண்ட் என்ன செய்யலாம்னா, லீஸ் கவுண்ட் ஈக்குவல் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் நமக்கு 30 மினிட் நம்ம தெரியும், மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா பாருங்கள், 30 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 29 மெயின் ஸ்கேல் டிவிஷன். அப்போ 30 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 29 இன்ட்டு 29 MSD அப்படின்னா இன்ட்டு ஒரு MSDன்னு எழுதுகிற ஒரு தப்பு கிடையாது இல்லையா. 29 MSDயை 29 இன்ட்டு ஒரு MSDன்னு தாராளமாக எழுதலாம் இல்லைங்களா, இதில் ஒரு தப்பு வர போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் 30 VSD இஸ் ஈக்குவல் டு 29 இன்ட்டு ஒரு MSDன்றது நம்ம எவ்வளோ பார்த்தோம், 30 மினிட். அதனால் இதை தூக்கிட்டு இதை போட்டுட்டோம். சரி, இப்போ நமக்கு என்ன வேணும், வி வாண்ட் 1 VSD. அப்போ இந்த 30 இல்லை 1 VSD, 1 மட்டும் ஒரு VSDங்க வச்சுக்கிட்டு அப்போ 30 அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும் வந்து, அதாவது 1 VSD நமக்கு வேணும். அப்போ 30 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் 1 VSD ஈக்குவல் டு 39.9 29 டிவைட் பை 30 இன்ட்டு 30 மினிட்னு வரும். அப்போ இந்த 30யும் இந்த 30 அடிபட்டு போய் இங்கே என்ன வரும் வந்து மேலே 30 மினிட், இங்கே 30, அப்போ அடிச்சா 1 மினிட்னு வரும். அப்போ 1 மினிட் என்ன பண்ணுறோம், அப்போ இந்த ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 29 இன்ட்டு 1 மினிட்னு வரும். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு VSD ஈக்குவல் டு 29 மினிட்னு வரும். இதை தான் இங்கே எடுத்து போட்டிருக்கோம். அப்போ லீஸ் கவுண்ட் ஈக்குவல் டு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் இது 30 VSD, ஒரு VSDன்றது 29 மினிட்டு, ரெண்டையும் கழிச்சா லீஸ் கவுண்ட் எவ்வளோ 1 மினிட்டு. அதை தான் இங்கே நம்ம இங்கே போட்டிருக்கோம், 1 மினிட்னு போட்டிருக்கோம். அப்போ ஃபஸ்ட் ரீடிங் நமக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க, எப்படி கால்குலேட் பண்ணோம். அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் 46.5 ப்ளஸ் இதோ இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்குவோம், 13 இன்ட்டு 1 மினிட்டு மல்டிப்ளை பண்ணால் 13க்கு என்ன யூனிட் கிடச்சிருது, 13ன்றது வேறு நம்பர், 13ன்ற நம்பருக்கு யூனிட் கிடச்சிருது. அப்போ 13 இன்ட்டு 1 13 மினிட் இல்லையா. அப்போ 46.5 டிகிரி 13 மினிட்டு. அதை எடுத்து என்ன பண்ணோம் நம்ம வந்து, வி கேன் ரைட் ஹியர், இந்த இடத்துல எழுதிக்குவோம் நம்ம வந்து 46.5 டிகிரி 13 மினிட். சரி, இது அதே மாதிரி தான் செகண்ட், அதே மாதிரி தான். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணலாம், அதே மாதிரி இதுக்கு போகலாமா, ரைட்டா. சரி, ஃபஸ்ட்டு இது முடிச்சுக்குவோம். அப்போ 226.5 டிகிரி ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம், இந்த VSC எவ்வளவு, வெர்னியர் ஸ்கேல் கோர்ஸ் வந்து 16 இன்ட்டு 1 மினிட். அப்போ என்னென்னு வரும், 226 டிகிரி 226.5 டிகிரி 16 மினிட். இங்கே எடுத்து எழுதிக்கலாம், 226.5 டிகிரி 16 மினிட். இதே மாதிரி இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாமா. இப்போ இது என்னென்ன வரும் வந்து 165.5 டிகிரி 2 மினிட். இது என்னென்னு வரும் 346.5 டிகிரி 4 மினிட். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூவிலேருந்து இந்த ரெண்டோட வேல்யூ, இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதான் என்னது 2A1 வச்சுக்கலாம், 2A1 ரெண்டோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இது இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுவோம், இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் இல்லை, அது வந்து 2A2ன்னு வச்சுக்குவோம். இது ரெண்டையும் நம்ம கழிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ கழிக்கலாமா, ரைட், ஓகே. இப்போ 2A1 நமக்கு வேணும் இல்லையா. அப்போ 2A1 இஸ் ஈக்குவல் டு 165.5 டிகிரி 2 மினிட்டு 46.5 டிகிரி 13 மினிட். இப்போ நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 2லேருந்து 13 போகல அந்த மாதிரி கழிப்போம். அந்த மெத்தடெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்துட்டு இப்போ வேறு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ண, நல்லா கவனிச்சிங்க, ரைட்டா, ஓகே. இப்போ 2 மினிட்லேருந்து 13 மினிட் போகாது இல்லையா. அப்போ என்ன பண்ணோம், அரை டிகிரியை தூக்கி என்ன பண்ணோம் இங்கே சேர்க்கலாமா, ரைட். அரை டிகிரியை சேர்த்துட்டு அந்த என்னவா மாறிடும் வந்து 165 டிகிரியாக மாறிடும். அப்போ இந்த அரை டிகிரின்றது எவ்வளவு, அரை டிகிரின்றது 30 இல்லையா, அரை டிகிரின்றது 0.5 டிகிரி அப்படின்றது என்னது ஃப்ராக்ஷனில் நம்ம எழுதுவோம். நம்ம வந்து இது எவ்வளோ வந்து
இது 30 மினிட்டு. அப்போ ஆல்ரெடி ஒரு 2 மினிட் இருக்கல, அப்போ என்ன மாறு வந்து 32 மினிட்டாக மாறிக்கும். அப்போ 32 மினிட்லேருந்து 13 மினிட் போனால் எவ்வளவு நமக்கு வந்து, அப்போ 32லேருந்து 13 கழிக்கிறோம். அப்போ இப்போ வேணால் இப்போ கடன் வாங்கிக்கலாம். அப்போ 12லேருந்து 3 போனால் 9 இல்லையா, 9 இது 2 1 19 மினிட்டு. அப்புறம் 165 டிகிரிலேருந்து 46.5 டிகிரியை கழிக்கிறோம். 165 டிகிரி மைனஸ் 5 டிகிரி 13 மினிட் கழிக்கலாமா? கழிச்சா என்ன வருதுன்னா 100 தப்பு 165 டிகிரி மைனஸ் என்ன மினிட்லாம் கழிச்சோம் இல்லையா, 46.5 டிகிரி கழிச்சா போதும். 46.5 டிகிரி எவ்வளோ வருது? 118 டிகிரி 30 மினிட்டு. 30 மினிட் 1/2 டிகிரின்னு போட்டுக்கலாமா? அப்போ 118.5 டிகிரி 19 மினிட்டு. இதான் என்னது நமக்கான 2A1. அப்போ A1 வேணும் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து 118.5 டிகிரி 19 மினிட்டை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். நம்ம யூஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 118.5 டிகிரி 19 மினிட்டு டிவைட் பை 2. 59 டிகிரி 24 மினிட்டு 30 செகண்டு. 59 டிகிரி 24 மினிட்டு 30 செகண்ட். செகண்ட் மோட் இல்லை, டபுள் ப்ரைம் போடுறோம், ரைட்? இதுதான் என்னது 2A1 இல்லை, 2A1 அவ்வளவு நமக்கு வந்து இது 118.5 டிகிரி 19 மினிட். இதுலேருந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இவ்வளவு வந்து, ஓகேவா? ரைட். அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இதை என்ன பண்ணோம், அப்படி ஓரங்கட்டி வச்சுக்கணும் நம்ம வந்து. ரைட். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இது போடலாமா? ரைட். 2A2 ஈக்குவல் டு 346.5 டிகிரி 4 மினிட்டு 226.5 டிகிரி 16 மினிட்டு. இது ரெண்டையும் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணால் சிம்பிள் ஆன்சர் வந்துடும். போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். என்னது 346.5 டிகிரி 346.5 டிகிரி 4 மினிட்டு மைனஸ் 226.5 டிகிரி 16 மினிட்டு கழிச்சா நமக்கு எவ்வளோ வருது? 119 டிகிரி 48 மினிட்டு. 119 டிகிரி 48 மினிட்டு. இது எப்படி எழுதலாம்? 119.5 டிகிரி இந்த 48 மினிட்டிலேருந்து 30 மினிட் எடுத்தால் என்ன 1/2 டிகிரியாக மாறிடுமா? அதை தான் என்ன பண்ணுறேன், இந்த 48 டிகிரி எப்படி எழுதலான்னா 119 டிகிரி 30 மினிட்டு ப்ளஸ் ஒரு 18 மினிட்டு அப்படி எழுதலாமா? அதை வந்து இப்படி எழுதலாம்ல, 48 டிகிரியை 30 மினிட் ப்ளஸ் 18 மினிட் எழுதலாம் இல்லையா? அப்போ 119 டிகிரி இந்த 30 மினிட் என்ன பண்ணுறோம், 119 அது 1/2 டிகிரி தானே. அப்போ 119 டிகிரி
மீதி இருக்கிற என்ன பண்ணும் 18 மினிட்டு. அப்போ 119.5 டிகிரி 18 மினிட்டு. என்னுடைய ஆன்சர் எவ்வளவு? 119.5 டிகிரி 18 மினிட்டு. சரி, இப்போ இது சரியா அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம வந்து இது கரெக்டானு பார்க்குறது நம்ம சும்மா நம்மளுடைய நம்ம கையில் போட்டு பார்ப்போம். அப்போ என்னது? 2A1 இஸ் ஈக்குவல் டு 346.5 டிகிரி 4 மினிட்டு எவ்வளவு? 226.5 டிகிரி 16 மினிட்டு. இப்போ 4 மினிட்லேருந்து 16 மினிட் போகாது. நீங்கள் இப்போ கடன்லாம் இது வந்து டிகிரியில் இருக்குது, இது மினிட்டில் இருக்குது. பழைய மெத்தட்லாம் இல்லை, கடன் வாங்கி 10லாம் போடக்கூடாது. வந்து இப்போ என்ன பண்ணுறோம்? அரை டிகிரி தூக்கி 1 டிகிரினா இது என்ன 4 என்ன 64 மாறிடும். இது அரை டிகிரி தானே. அப்போ என்ன மாறும் அப்படின்னா அது ஓகே. அப்போ இது 346 டிகிரி. இந்த அரை டிகிரி அந்த பக்கம் போனால் அரை டிகிரின்றது 30 மினிட் தானே. இந்த 4 மினிட்டோட 30 மினிட் சேர்த்தா 34 மினிட்டு. அப்போ என்ன பண்ணுறோம்? 346 டிகிரி 34 மினிட்லேருந்து 226.5 டிகிரி 16 மினிட்டை கழிக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து 34 மைனஸ் 16, 4 6 போகாது, கடவான 14, 14லேருந்து 6 போனால் 8, 14லேருந்து 6 போனால் 8. இது இங்கே 2 இருக்கும், அப்போ 1, அப்போ இங்கே 18. அப்போ மீதி என்ன இருக்குது? 346லேருந்து 226.5 போகணும், கழிக்கணும். அப்போ என்ன ஆகாது? இங்கேருந்து 1 போனால் என்னது? 10 மாறிடும். 10லேருந்து போனால் 5. இது 345. அப்போ 15. அப்போ 15லேருந்து 6 போனால் 9. இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோ, 9. இங்கே என்ன இருக்குது? 3. 3லேருந்து 2 போனால் 1. 3லேருந்து 2 போனால் 1. அப்போ 119 டிகிரி, ரைட் தானே? இப்போ 119.5 டிகிரி 18 மினிட். ஓகே, கால்குலேட்டர் ஒரே கிளிக்கில் போட்டு முடிச்சிடலாம். ரைட், ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும்? நமக்கு வந்து 2A1 திஸ் இஸ் ஈக்குவல் டு 2A1 ஈக்குவல் டு திஸ். அப்போ 2A2 2A2 ஈக்குவல் டு இவ்வளவு. அப்போ A2 ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம்? 119.5 டிகிரி 18 மினிட்டை நாம் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன வருது பார்க்கலாமா? 119.5 டிகிரி 18 மினிட்டு டிவைட் பை 2, 59 டிகிரி 54 மினிட்டு. 59 டிகிரி 54 மினிட்டு அல்லது 59.5 டிகிரி 24 மினிட்டு, ரைட்டா? ஏன்னா அந்த 50 டிகிரி எப்படி எழுதலாம்? வந்து 30 + 24 எழுதலாமா? அந்த அரை டிகிரி இங்கே போனால் என்ன ஆகிடும்? வந்து 59.5 டிகிரி 24 மினிட். இது புரியலையா? திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 59 டிகிரி 30 மினிட்டு ப்ளஸ் 24 மினிட்டு. அப்போ இது எப்படி எழுதலாம்? சேர்த்து எப்படி எழுதலாம்? டோட்டலாக 59 டிகிரி 30 மினிட்டு 59 டிகிரி 59 டிகிரி எழுதலாமா? இது அரை டிகிரி தானே, 59 டிகிரி. மீதி இருக்குது 24 மினிட். இப்படி எழுதிக்கிட்டோம் வந்து. அப்போ A2 எவ்வளவு? A1 எவ்வளவு? A2 எவ்வளவு? A2 எவ்வளோ? நமக்கு எவ்வளவு? 59.5 டிகிரி 24 மினிட்டு. A1 எவ்வளவு அப்படின்னா A1க்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எவ்வளவு? இதோ 59 டிகிரி 24 மினிட்டு 30 செகண்ட் இல்லையா? 59 டிகிரி
24 மினிட்டு 30 செகண்ட். ரைட். இப்போ நமக்கு என்ன வேணும்? வி வாண்ட் ஏ நமக்கு வேணும் இல்லையா? அப்போ ஏ வேணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2 டிவைட் பை 2. அப்போ A1 எவ்வளவு? 59 டிகிரி 24 மினிட்டு 30 செகண்டு ப்ளஸ் 59 டிகிரி 59.5 டிகிரி 24 மினிட்டு ரெண்டையும் கூட்டி நாம் 2ஆல் வகுத்துட்டா அதுதான் நமக்கு ஏ. நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், கையிலே கூட போட்டு பார்க்குறோம். தப்பு கிடையாது. 59 டிகிரி 24 மினிட் ப்ளஸ் 59 டிகிரி 24 மினிட்டு 30 செகண்டு ப்ளஸ் 59.5 டிகிரி 24 மினிட்டு ரெண்டையும் கூட்டினா 119 டிகிரி 18 மினிட்டு 30 செகண்ட். 119 டிகிரி 18 மினிட்டு 30 செகண்டு டிவைட் பை 2 இல்லையா? சரி, ரைட், ஓகே. அப்போ 119 டிகிரி 18 மினிட்டு 30 செகண்டு டிவைட் பை 2. 59 டிகிரி 39 மினிட்டு 15 செகண்டு. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 59 டிகிரி 39 15. மினிட்டு 15 செகண்டு. இது எப்படி எழுதலாம் வேறு மாதிரி அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 59.5 டிகிரி, ஏன்னா அதுலையா 9 மினிட்டு 15 செகண்டு. இதான் நமக்கான ரைட். இதான் ஏவோட வேல்யூ இல்லையா? இதான் ஏவோட வேல்யூ. சரியா? அப்போ ஏ ஈக்குவல் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? வந்து ஏ ஈக்குவல் 59.5 டிகிரி 9 மினிட்டு 15 செகண்டு. ரைட், ஏ கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒன் சைடு கொண்டு போய் வச்சுக்குவோமா? அதே மாதிரி தான் இல்லையா? போன முறை கால்குலேட் பண்ண மாதிரி இதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுறோம்? இது இல்லை, இதே பண்ண எம்எஸ்ஆர்ன்றது 52 டிகிரி ப்ளஸ் விஎஸ்சின்றது எவ்வளோ வந்து இந்த இடத்துல போடுவோமா? நம்ம வந்து 58 டிகிரி ப்ளஸ் விஎஸ்சின்றது 17 இன்ட்டு 1 மினிட்டு. அப்போ 58 டிகிரி 17 மினிட்டு. இது என்ன? 98 டிகிரி 5 மினிட்டு. இது எவ்வளவு? 238 டிகிரி 15 மினிட்டு. இது எவ்வளவு? 278 டிகிரி 8 மினிட்டு. இப்போ இதே மாதிரி இங்கே 2A போட்டலாம், அது மாதிரிலாம் அங்கெல்லாம் கிடையாது. இது என்ன பண்ணுறோம்? இது ரெண்டையும் கழித்து D1 எழுதிக்கலாம், இது ரெண்டையும் கழித்து நம்ம D2 எழுதிக்கலாம். சரியா? ஓகே. அப்போ எடுத்து கழிக்கலாமா? எடுத்து அப்போ D1 98 D1 98 டிகிரி 98 டிகிரி 5 மினிட்டு 58 டிகிரி 17 மினிட்டு கழிக்கிறோம். இதானது டியோட வேல்யூ, D1ஓட வேல்யூ. அதுக்கப்புறம் D2 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, D2 என்ன செய்கிறோம்? அதே மாதிரி 278 டிகிரி
8 மினிட் இந்த 238 டிகிரி 15 மினிட்டை நம்ம கழிக்கிறோம். ரைட்டா? இது வந்து D2. I use calculator. சயின்டிஃபிக் கால்குலேட்டர்னா கொஞ்சம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து கரெக்டாக ஓரளவு போட்டுக்கலாம். அதனால தான் யூஸ் பண்ணுறேன். ரைட்? தொண்ணூற்றி 8 டிகிரி அஞ்சு மினிட் மைனஸ் 58 டிகிரி 17 மினிட் 39:48. டிகிரி 48 மினிட் 48 மினிட். ரெண்டு கழிக்கலாமா? $278 டிகிரி 8 மினிட் மைனஸ். இங்கே பாருங்கள், இது பெருசாக இருக்க சின்னதாக இருக்க தான் பிரச்சனை. அதுதான் நான் சிம்பிளாக கொடுத்துருக்கலாம், பட் ஏன்னா அது நமக்கு புரியுன்றதாக மாதிரி கொடுத்துருக்கோம். ரைட்டா? 278 டிகிரி 8 மினிட்லேருந்து 238 டிகிரி 15 மினிட் கழிச்சா, சாரி 238 டிகிரி 15 மினிட் 39:53. இதை எப்படி எழுதலாம்? நம்ம வேறு மாதிரி எழுதலாம் இல்லையா? பரவாயில்ல, இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு என்ன V1 D இல்லையா? டி வேணும். அப்போ D = D1 + D2/2. அப்போ D1 எவ்வளவு? 39 டிகிரி 48 மினிட் ப்ளஸ் 39 டிகிரி 53 மினிட் /2. இப்போ ரெண்டையும் கூட்டுவோம். ரெண்டையும் கூட்டி 2ஆல் ஊற்றுருவோம். இதை எப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன் வந்து 39.5 டிகிரி 8 மினிட் இல்லையா? 18 மினிட் எழுதலாம். சரியா? ஓகே, எப்படியே இருக்கணும், தப்பு கிடையாது. சரி, 39 டிகிரி 48 மினிட் மைனஸ் 39 டிகிரி 53 மினிட். ரெண்டையும் கூட்டுறோம் இல்லையா? சாரி, ரெண்டையும் கூட்டுறோம். ரைட்? 79:41. 79 டிகிரி 41 மினிட் /2. 79 டிகிரி 41 மினிட்ல 79 டிகிரி 41 மினிட் சாரி /2. 39 50 30 39 50 30 39 டிகிரி 50 மினிட்டு 30 செகண்ட். இதானது நமக்கான டி வந்து. அப்போ டி எடுத்து எழுதிடுவோம். 39 டிகிரி 50 மினிட்டு 30 செகண்டு. என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம வந்து ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, ஏவும் கண்டுபிடிச்சி டியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம அதனுடைய ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் வந்து. ரைட்? ஓகே, இப்போ ஃபார்முலா என்ன எடுத்து எழுதிக்குவோம்? நம்ம வந்து sin mu is equal to sin a plus d by 2 divided by sin a by 2 இல்லையா? சரி, sin ஏ எவ்வளவு? 59.5 டிகிரி 9 மினிட்டு 15 செகண்ட் ப்ளஸ் டி எவ்வளவு? 39 டிகிரி 50 மினிட்டு 30 செகண்ட். சரியா? ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன சைன் எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் சைன்
ஏ எவ்வளவு 59.5 டிகிரி 9 மினிட்டு 15 செகண்டு டிவைட் பை 2. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் நம்ம கூட்டி 2ஆல் வகுத்து முதல்ல ரெண்டையும் கூட்டுவோமா? முதல்ல அந்த 2 வேல்யூவும் முதல்ல கூட்டுவோம். சரியா? கால்குலேட்டர் எடுத்துக்கோமா? 59.5 டிகிரி 59.5 டிகிரி 15 9 மினிட்டு அப்புறம் 15 செகண்டு மறுபடியும் அழுத்தணும். நல்லா பார்த்துங்க. ப்ளஸ் 39 டிகிரி 50 மினிட்டு 30 செகண்ட். முதல்ல கூட்டிடுவோமா? 99 29 45. இந்த சைன் அப்படியே இருக்கட்டும். என்ன பண்ணுவோம் நம்ம? சைன் 99 29 45 டிகிரி மினிட்டு செகண்ட் டிவைடட் பை 2. ரைட்டா? ரைட். அதுக்கப்புறம் இது அப்படியே திரும்ப அப்படியே கொண்டு வருவோம், ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? சைன் 59.5 டிகிரி 9 மினிட்டு 15 செகண்ட் டிவைட் பை 2. ஓகே, இப்போ இது என்ன பண்ணுவோம், இது முதல்ல 2ஆல் வகுத்துருவோம். அதுக்கப்புறம் சைன் அப்படி போட்டு என்ன பண்ணுவோம், முதல்ல 2ஆல் வகுத்துட்டு அப்புறம் ஃபைனலாக சைன் எடுப்போம். இது ரெண்டையில் என்ன செய்வோம்? 99 டிகிரி 29 மினிட்டு 45 செகண்டு டிவைட் பை 2. 49 44 50 49 44 49 44 52.5 49 டிகிரி மினிட்டு செகண்ட். ஓகேவா? இது 2ஆல் வகுத்த வேல்யூ. இது வந்து திரும்ப என்ன பண்ணுவோம், இதை என்ன பண்ணுவோம், இதை 2ஆல் வைப்போம். தெரியுதுங்களா? அதோ இந்த டிகிரி இது 2ஆல் வகுத்துருக்கோம். வகுத்துட்டா என்ன வருது நமக்கு? என்ன வருது? வில் கெட் வாட்? 49 டிகிரி 44 மினிட்டு 52 செகண்ட். ரைட். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், 59.5 டிகிரி 9 மினிட்டு 15 செகண்ட் 2ஆல் வகுக்கலாமா? ரைட். ஓகே, 59 டிகிரி 9 மினிட் 15 செகண்ட் டிவைட் பை 2. 29 34 சைன் போட்டுக்குவோம். 29 34 37 இல்லையா? டிகிரி மினிட்டு இது செகண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து இதுக்கு சைன் மதிப்பு எடுப்போம், இதுக்கு சைன் மதிப்பு எடுப்போம். அப்படியே தள்ளிக்குவோம். சைன் எடுக்கலாமா? சைனை ப்ரெஸ் பண்ணி 49 டிகிரி 44 மினிட்டு 52.5 செகண்ட். 0.763 0.763 டிவைட் பை இதுக்கு சைன் எடுக்கலாமா? சைன் 29 டிகிரி 34 மினிட்டு 37.5 செகண்ட்.
0.494 0.494. இப்போ இந்த ரெண்டு வேலையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். பாயிண்ட் 0.763 0.494 1.54 அப்போ இதானது இதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு 1.54. ஏன்னா சைன்ன்றது வெறும் நம்பர் தான் இல்லைங்களா, அதனால் 1.54. டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம வந்து 39 டிகிரி 50 மினிட்டு 30 செகண்ட். ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 59 இந்த அரை டிகிரியை மாற்றி கொடுத்தது தப்பு கிடையாது, ரைட். 59.5 டிகிரி 59.5 டிகிரி 9 மினிட்டு 15 செகண்ட். அவ்வளோதான் என்னோட வேல்யூ. திஸ் மியூ ஈக்குவல் டு எவ்வளவு 1.54. நோ யூனிட் ரைட். இதுதான் என்னுடைய கால்குலேஷன் ரைட். ஒரு 38 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம சிம்பிளாக கால்குலேட்டர்